உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை வழங்குகிறார்கள் என்பதை பற்றி அவர்களிடம் கேட்போம். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க, சொல்லுங்க சார். இந்த 2 நாள் சரியான மழை இருக்கு. திங்கள் செவ்வாயில மழை இருக்கு. அடுத்த வாரம் முதல்ல நிறைய மழைகள் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு ஆறு ரொம்ப நிரம்பிடும், ஒரு தண்ணி போல ஓடும். அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறத பார்க்க போறோம். குற்றாலம், அப்புறம் 2-3 நீர்வீழ்ச்சிகள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இடங்கள், அதுக்கான வழிகள் போகிறது. இந்த இது இப்போ கொஞ்சம் தடுத்துக்கங்க. நிறைய மழையோ இல்லை நிறைய இதுகள் வர்றதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். டூரிசம்ன்றது கொஞ்சம் புரியுது, குறைச்சிக்கோங்க. இந்த மழை கொஞ்சம் எதிர்பார்க்காத மழை இருக்கு. நீர்வரத்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துடும். தாய்லாந்து இதுவும் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. கம்போடியாவும் அது இல்லாமல் இன்னொன்று கண்ட்ரியும் எதிர்பார்க்காம குழப்பமாகி அதுவும் ஒரு பிரச்சனையாகும். அதே நேரத்தில் காசா இல்லை அந்த கண்ட்ரியில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. ஏற்கனவே இப்போ வந்திருக்கு மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய பணப்புழக்கங்கள் இல்லாமல் ஆகிடும். அவங்களுக்கு பணம் இருக்காது, நிறைய உணவுகள் இல்லாமல் போயிடும். அது மூலிமா பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்கப்போம். விளைச்சல்கள் மழையினால் பிரச்சனை ஆச்சுன்னா எங்கேயே காய்கறிகள் மிகப்பெரிய அளவில் ஏறிடும். சில இடத்துல சின்ன சின்ன காய்கறிகள் ரொம்ப ஏறும். ஒரு முக்கியமந்திரி தேவையில்லாத பேச பயனா இருக்கலாம், அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போறோம். நாட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். தலைவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமை பெரிய குழப்பங்கள் ஏற்படும். அது இல்லாமல் தலைவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் பழைய தலைவரே இருக்கிறது நல்லதுன்றது தான் சிலருக்கு ஒரு வழி வரும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறது பெரிய குழப்பங்கள் ஏற்பட போகுது. மத்தியில் ஆட்சி மாற்றம் இருக்கு, நடுப்புற ஒரு கட்சி தாவக்கூடிய நிலைமையா இருக்கு. அந்த இது எதிர்பார்க்காம அடுத்த மாசம் நடக்கும். வெள்ளை நாட்டில் மிகப்பெரிய எதிர்பார்க்காத ஒரு மழை இருக்கு. அங்கே தண்ணீர் வந்து அந்த ஊரே நாசமாகக்கூடிய ஒரு ஊரே தண்ணியில் அடிச்சுட்டு ஒரு நிலையா இருக்கும். ஒரு சின்ன முஸ்லீம் கண்ட்ரி அதுல போய் தாக்குதல் நடத்துவாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனை, அதுல ஒரு தாக்குதல் நடிகை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போறாங்க. அந்த நிலைமையை பார்க்க போறோம். ஒரு நடிகையோட அழுக்குறல் ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. சடனாக எதிர்பார்க்காத ஒரு பெரிய குழப்பம், ஒரு தமிழ்நாடே ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். ஒரு ஆலயத்தோட பிரச்சனை பல பேரை பிடிப்பாங்க. அது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு பெரிய குரூப்பே மாட்டோம். வைக்கண்டில் மிகப்பெரிய பணக்காரர் இருப்பார். அவரோட உடம்பு ஒரு பெரிய பிரச்சனையாகும். இங்க ஒரு நடிகர் அவர் வாயால சில குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போறோம். அரசியல் ஏன்னா ஒரு முக்கிய ஒரு பெண் தலைவர் ஆவாங்க. அந்த நிலைமையை ஏற்படுறத பார்க்க போறோம். ரெண்டு புயல் தொடர்ச்சியா அடிக்கும். அதுக்கான வழி இருக்கு. ஒன்று ஆந்திரா பார்டர் தமிழ்நாடு எல்லை, இல்லை கேரளா பார்டர் எல்லை, கேரளாவில் அடிக்கலாம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்க்காத சில மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வானிலை நிலைமை மேகமூட்டம் இது வரைக்கும் பார்க்காத நிலைமையில இருக்கும்.
அதாவது இலங்கையில் அவங்க அரசியலில் ஒரு பிரச்சனையாகி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு மாடி கட்டிடம் தானாக விழும், எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஷேக் ஆகி சடனாக விழுறத பார்க்க போகிறோம். கடல் மட்ட உயரம். இது இல்லாமல் கடல் மார்க்கமாக சில சண்டைகள் எதிர்பார்க்காத அளவுக்கு நடக்கும். அந்த கடல் மட்ட உயரத்தினால சில அலைகள் அதிகமாக தவிர பயட வேணாம். ஒரு முக்கிய நடிகர், ஒரு ரேஸாக இருக்கலாம், இல்லை நல்ல ட்ரைன் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு வழி நடத்துகிறவராக இருக்கலாம். அவருக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுறத பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட எதிர்கட்சியோட தலைவர் பலத்தை கூடக்கூடிய நிலைமை இருக்கு. சின்ன சின்ன பலங்கள் அவர் எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முக்கிய அதிபர், அதாவது ட்ரம்ப், அவரோட அமெரிக்கா ஒரு சைடில் அவர் சொல்கிற வார்த்தைகள் சில பாதிப்புகள் ஏற்படலாம். சடனாக ஷேர்ஸ் உடைய போகுது. இந்த ஷேர்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு நிலைமை உடைய போகுது. அவரோட சில செயல்கள்னால சில பிரச்சனைகள், எக்கனாமிக் க்ரோத் வந்து பயங்கரமாக கீழே போகக்கூடிய நிலைமை இருக்கு. ரெண்டு பெரிய பேங்க், அதாவது வங்கி, அதில் வந்து நிறைய ஒரு பொருளாதார குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு பேங்க் பிரச்சனையாகவும் அது மூலிமா சென்னையிலையும் ஒரு வங்கிக்கு ஒரு குழப்பம் ஏற்படுறத பார்க்க போகிறோம். எங்கேயும் ஒரு சின்ன மந்திரிக்கு ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படும். இருந்தாலும் அது பெரிய பிரச்சனை. அது சில குழப்பங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். மீதி எல்லாத்தையும் அடுத்த வாரம் நான் படிக்கிறேன். புதிய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, எல்லாருக்கும் பயன்படும். சார், இப்போ நம்முடைய நாட்டில் வந்து தங்க விலை அப்பப்போ ஏறுது இறங்குது. இப்போ ஏறிக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் இறங்கவே இல்லை. கொஞ்சம் இறங்குனா பல மடங்கு ஏறிடுது. இப்படி போயிட்டுருக்கு. வெள்ளி விலை கூட ஏறிடுச்சு. இதனுடைய நிலைமை எப்படி இருக்குது சார்? 11,000க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரியா 130 ரூபா கிராஸ் ஆகி 135 ரூபாவும் போயிடும் வெள்ளி. இன்னும் ஒரு நாடு சண்டைக்கு வந்ததுன்னா கண்டிப்பா இந்த ரேட்டு வந்து எகிரிடும். இதை குறைக்கிறதுக்கு பல வழியான பண்ணுவாங்களே தவிர இந்த ரேட் மிகப்பெரிய அளவில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. 26, 29ஆம் தேதிக்குள்ள கொஞ்சம் குறையலாம், ஆனால் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சில சமயத்தில் இதோட நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு உச்ச நிலைமை தான் அடையும். அப்படின்னு போராளதான் இந்த தங்க வெள்ளி விலை உயர்ந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் போர், எக்கனாமிக் டாக்ஸ், அதோட வழியிலே அது நடக்கும். சார், இப்போ வந்து இந்த கோள்கள், கிரகங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இந்த கிரகங்களின் மாற்றத்தால உலகில் என்ன மாதிரி நடக்க போகுது, என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க. 2025 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் உலக அளவில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். புதிய இன்வென்ஷன்ஸ் வந்துடும். நிறைய இன்வென்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரியா நிறைய இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுறத மாற்றுவாங்க. அது இல்லாமல் புவியீர்ப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சூரியனோட வெப்பத்தோடு அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த புவியீர்ப்பு தன்மை இருக்குது. அது இல்லாமல் ராகு, நேர்னே சொன்ன சண்டால யோகத்தோடையவன், எவ்வளோ பெரிய உலகத்தில் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் அசைச்சு காட்டக்கூடிய தன்மை இந்த ராகுக்கு உண்டு. ஸோ ராகுவோட தன்மை கும்பத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்போ ஜலத்தில் போய் உட்காடுறான். இந்த ஜலத்தோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புவியீர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ஃப்ளைட்டோட பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இது காலப்போக்கில் கண்டுபிடிச்சி இன்ஜினுக்கு வந்து இன்னும் ஒரு ஹார்ஸ் பவர், இன்னும் கொஞ்சம் இன்ஜினுக்கு வந்து சில இன்க்ரீஸ் டெக்னாலஜி டெவலப் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் புது டெக்னாலஜிஸ் உள்ள வந்துடும். இந்த புது டெக்னாலஜி இந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு வழி வரும். 3 கோள் மறைய போகுது.
இந்த 3 கோள் மறைக்கக்கூடிய இடத்துல சூரிய கிரகணம் ஏற்பட போகுது இந்த வாட்டி. ஆமா, 100 ஆண்டுக்கு பிறகு ஆமா. வரக்கூடிய மிகப்பெரிய அபூர்வ சூரிய சூரிய கிரகணம் கிரகணம் சார். அதனால நிறைய ஆபத்துகள் வருமா? ஆமா, முதல்ல ஒரு அதிபருக்கு வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்றத சொல்றேன். ஓ, உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை ஒரு அதிபருக்கு ஏற்படும். ஓஹோ. இந்த இதனால நிறைய எழுச்சிகள், நிறைய பேர் போராட்டங்கள் நடத்துவாங்க. பெரிய போராட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் 3 கண்ட்ரியோட அதிபர்கள், அதாவது 3 கண்ட்ரியோட அதிபர்கள் மிகப்பெரிய எழுச்சி ஆகி அவங்களால பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். அந்த பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றத சொல்றார். கிரகணம் முடிஞ்சு 3 பெரிய மலைகள் சரியும். இந்த 3 பெரிய மலைகள் சரியக்கூடிய தன்மைகள் இருக்கு. அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து இமயமலையத்தோட பேக் சைடாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மிகப்பெரிய பனிக்கட்டி விழுந்து சரிஞ்சிடும். அது இல்லாமல் அந்த சரிவோட காரணத்தினால ஒரு இடம் தனியாக வெளியே வந்துடும். அந்த தனியாக வரக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு ஊர் உருவாக போகுது. இந்த தன்மையோட குருவும் போய் சேர்றார். இந்த கிரகணத்தில் சேர சொல்ல பூமியோட தன்மை சூடு அதிகமாயிடும். இந்த சூடு மிகப்பெரிய சூடு கொடுக்குறப்போ ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மழைகள் இருக்கும். அங்கங்கே மழைகள், அங்கங்கே நிறைய இடத்துல மழைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். இது 100 ஆண்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே படிக்க சொன்னோம் 3000 ஆண்டுகள். 3000 ஆண்டுகளுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த பிரளயங்கள் இதில் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரளயத்தை இந்த உலகத்திலே இல்லாத சில விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம். உலகத்தில் இல்லாத வழிகள் எல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். ஆத்மாவோட நிலைப்பாடு என்ன, செயல்பாடு, அதை கண்டுபிடிப்பாங்க. ஆத்மாவை பற்றிய சில ரிசர்ச் வந்து மிகப்பெரிய முக்கிய வெற்றியை கொடுத்துரும். அதே நேரத்தில் பூமி கடையிலேருந்து சில பொருட்கள் நமக்கு கிடைக்கும். ஆதியில் உருவான பொருட்கள், ஆதியில் உருவாகக்கூடிய ஒரு பிரளயத்தில் இருந்த அந்த பொருட்கள் திரும்ப மேலெழும்பி நிற்கும். அதோட பொருட்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மிகப்பெரிய வெற்றி ஆராய்ச்சியில் இருக்கும். நிலவோட வழி, அதாவது விண்வெளியில் மிகப்பெரிய ஆராய்ச்சி வந்து வெற்றி கிடைச்சிடும். அதில் வாழக்கூடிய தன்மைகள் வந்துடும். அது இல்லாமல் நிலவு போல் ஒளி ரூபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே அமையும். அதுவும் அங்கே ஆராய்ச்சி பண்ணுங்க. அது ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக ஆக்கி அது செயல்பாடுக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க. இதை தவிர்த்து வெள்ளை மாளிகை அங்கே கொஞ்சம் பற்றிக்கும். அது மூலிமா சில ஆளுங்க பிரச்சனை ஆகிடுவாங்க. சில ஆளுங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும். இதான் இன்னைக்கு சொன்னார். இன்னும் மிகப்பெரிய அளவை அடுத்த வருஷம் நடக்க போகிறத சொல்ல முடியும். சார், நீங்கள் பல வீடியோக்களில் வந்து ட்ரம்புக்கு வந்து பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உடல் ரீதியாக கூட வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அவருடைய உடல்நிலையில் வந்து மிகப்பெரிய ஒரு நோய்க்கு தாக்கம் அவருக்கு இருக்குது சார். இதனால் அவருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா? இந்த செப்டம்பர் மாதம் போனோம். அடுத்த வருஷம் அதை பற்றி தெரியும். அதே போல் சார், நம்முடைய முதல்வர் கூட திடீர்னு மருத்துவமனையில் இருந்ததோ மக்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. முதல்வருக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனை, எதனால் அப்படி இருக்காரு, என்ன ஆகுதுன்னு கூட்டு, அதாவது செவ்வாயோட எப்பவுமே செவ்வாயோட கேது சேரக்கூடாது. அது சேர இடத்துல இவர் உட்காரார் சுக்கிரன். அது சுக்கிரன் தானா சளி, தலை சம்மந்தப்பட்டது, முதுகு, அந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கும். பயட வேணாம். 28ஆம் தேதி செவ்வாய் நகர்ந்துடுறாரு. ஒன்ஸ் செவ்வாய் நகர்ந்துட்டாருன்னா அது வரை யாருக்கு பிரச்சனை இருக்காது. அவருக்குள்ளே அந்த பிரச்சனையும் வராது. நல்ல வழியாக வருவார். அது எப்போ போல் அந்த ஹெல்த் கண்டிஷன், அதுக்கான எக்ஸசைஸ் வழி பண்ணால் போதும். பெருசாக சார், இப்போ வந்து முதல்வருக்கு வந்து சிம்மராசின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிறத கிரகங்களினுடைய மாற்றத்தால் சிம்மராசிக்கு வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மற்ற சிம்மராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குமா, எப்படி இருக்கும்? எல்லாருக்கும். நானே 3 நாள் படுத்துட்டேன். ஓ, உடம்பு சரியாம. ஏன்னா செவ்வாயோட தாக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ எப்படின்னா காஸ்மிக் எனர்ஜியோட இது வந்து கிரகங்களோட பயிற்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால குரு மிதனத்தில் உட்கார்ந்ததுனால தான் அந்த ப்ராப்ளம். குருவோட பார்வை குறைஞ்சி போயிடுது. குரு எல்லாத்துக்கும் பார்வையாக இருப்பான். ஆனால் மிதனத்தில் குரு உட்காந்துதான் பார்வை குறைஞ்சிடும். அவன் கடகத்துக்கு வர வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் 1 இயர். அதனால எல்லாருக்கும் எனக்கு வந்து 1 வாரம் நான் சீட்ல, உங்களுக்கே தெரியும் இல்லையா? திங்கக்கிழமையிலேருந்து நான் 5 நாள் ஆச்சு. அது அப்படிதான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் செய்யும்.
போப்போ சரியாயிடும். ஓகே ஓகே சார், இந்த எதிர்க்கட்சி பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தீங்க. எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவரும் 2-3 நாளாக ஏகப்பட்ட பிரச்சாரங்கள்னால தொண்டை வெளின்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட ஒரு நிலையில்லாத தன்மை இருக்க மாட்டிருக்கு. மற்ற கட்சிகளை அவர் அழைச்சிக்கிட்டே இருக்காங்க, அவங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கிறவங்களும் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு முதலே சொல்லிடும். இது இப்போ எப்படி மாறுமா? எப்படி எதிர்க்கட்சிகளுக்கு என்ன கூட்டணி சேரணும். கூட்டணி சேர்ந்தால் தான் வலு வரும். இல்லைன்னா ஆளுங்கட்சி நல்ல வலுவாக இருக்காங்க, கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைக்கலாம் தவிர வலுவாக இருக்காங்க. சார், இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து மனித கழிவுகள் எல்லாம் வந்து வாங்கி அதை பூமிக்கு அடியில் 5000 மீட்டர் அடியில் போட்டு புதைக்க போகிறதா ஒரு செய்திகள் வந்து தகவல்கள் தெரிவிக்குது சார். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புதிய டெக்னாலஜின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரியே டெக்னாலஜிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த புதிய டெக்னாலஜிக்கு இது ஏதாவது அந்த வழியில் வருதா? என்ன ஆகும்? மண்ணோட மாற்றுத்தன்மையில ஒரு புது வழி. அதுதான் நான் சொன்னேன், ஜீனே மாறுதுன்னு. ஒரு ஜீன் வந்து ஒரு புது ஜீன் உருவாக்குறாங்க. ஏற்கனவே நம்ம படிச்சுன்னு இருந்தோம், அந்த ஜீன் தான் உருவாகுது. நல்லபடியா பொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த மனிதர்களால நம்மளுடைய காற்று மண்டலத்தில் கலக்குதுங்கிறதால இப்படி பண்றாங்களா? இது ஒரு வேற வழிமுறை. அந்த வழிமுறையை எடுத்துன்னு வந்து உலகத்துக்கு ஒரு நல்ல வழிமுறை தான் காட்டுவோம். சார், இந்த நாடி ஜோதிடத்தில் வந்து தைலா என்கிற வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த வார்த்தையை வந்து உச்சரிச்சுட்டு இருந்தால் வந்து ஒருத்தருடைய ஆரோக்கியம் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வார்த்தை? தைலா. அது வந்து உண்மையா சார்? அது என்ன சார்? அதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையான வார்த்தை சிவம். சிவ 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 சொல்லியிருந்தாலே உன்னோட எனர்ஜிலாம் ஐயாவும் சொல்லி நம்ம பாடல்ல இருக்கு. இது வரைக்கும் இல்லாத சித்தர்கள் இல்லாத பாடலாம். எல்லா பாடல்லையும் சிவம் தான். சிவனை பற்றி இல்லாத ஒரு பாடல் எதுவுமே கிடையாது. சிவம் தான். சிவ 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 சொல்லியிருந்தாவே எனர்ஜி வளர்ந்துடும். சார், இந்த நாடி ஜோதிடங்கிறது ஒரு பண்டைய காலத்தில் வந்து தோன்றினதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றினதுன்னு சொல்கிறாங்க. இந்த நாடி ஜோதிடத்தின் மூலமாக நீங்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே, பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்து புதிய டெக்னாலஜி, ஒரு புது வழி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போவும் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அது உலக எங்கிலும் காற்றை விட வேகமாக பரவிட்டு இருக்கு. எல்லா இடத்துக்கும் அந்த தொழில்நுட்பம் போயிட்டுருக்கு. அதனால் மனித குலத்தில், உலகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் சார்? அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லுங்க சார். இதெல்லாம் ஒரு காலத்தில் ரிஷிகள் எல்லா செயல்களும் எடுத்து காற்று வடிவமாக அமைச்சிட்டாங்க. அந்த காற்று வடிவமாக இருக்கிறது தான் இவங்கெல்லாம் வந்து வியாசர்லாம் வந்து அதை எடுத்து எழுதுனாங்க. ஸோ அது காஸ்மிக் எனர்ஜியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த ரிஷிகள் எல்லாம் காஸ்மிக் எனர்ஜியோட வச்சுருந்தாங்க. அந்த காஸ்மிக் எனர்ஜியை இவங்க எடுத்து எழுதி நமக்கு வழியாக கொடுத்தாங்க. திரும்ப இது காஸ்மிக் எனர்ஜியாக போகுது. ஆனால் எட்டாத அளவு ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு மிகப்பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை தேடி போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இன்னும் இது ஒரு பார்ட்டு தான், இது ஒரு இது. ஆனால் மிகப்பெரிய டெக்னாலஜிஸ் இன்னும் பின்னாடி இருக்குது. அதை இறைவன் வழியில் இன்னும் உருவாகும், நல்லபடியாக உருவாகுன்றத சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு சின்ன பார்ட்டு தான்ன்றது. நீங்கள் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கீங்க, கோயிலில் பிரச்சனை வரும்ன்ட்டு. அதே போல் சமீபத்தில் வந்து கர்நாடகாவில் ஒரு கோயிலில் பிரச்சனை வந்து மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அரசாங்கமே அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பல குழுக்களை அமைச்சிருக்கு சார். அந்த பிரச்சனை எப்படி போகும், என்ன ஆகும்? இது கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைச்சி, இது கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைச்சாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் தெய்வத்தை நம்பி வழி பண்ணிட்டு இருக்கோம்.
தப்பான விஷயங்கள் போகிறது பெரிய தப்பு என்ன சொல்றேன். ம். அதாவது கோயில்ன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு காரியத்தை செய்யறது, புரியுதா? ம். இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மிகப்பெரிய அளவில் ஒரு பனிஷ்மெண்ட்டை ம். எடுத்துரும். சார் இப்போ வந்து இந்த ட்ரம்ப் எத்தனை வருஷமா சொல்றாரு தெரியுமா? ஆமா கோயில் பிரச்சனைகள் வரும். ம். சார் இந்த ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வந்து குடியுரிமை குழந்தைகளுக்கு அமெரிக்க நாட்டினுடைய பிரஜையில் இல்லாத குழந்தைகளுக்கு இல்லாதவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குடியுரிமை கிடையாது, அவங்களுக்கு வந்து அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டம் வந்து செல்லாதுன்னு சொல்லி கோர்ட்டு வந்து முடிவு பண்ணி அறிவித்தாங்க. இருந்தால் கூட இவர் உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணார். உயர்நீதிமன்றமும் ஆமாம் அந்த சட்டம் செல்லாதுன்னு இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு போகிறதா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அமெரிக்காவில் வாழக்கூடிய மற்ற வெளிநாடு இந்தியர்களும் ஆகட்டும், மற்ற வெளிநாட்டுக்காரங்களும் குடியுரிமை பெற்றவங்க, அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை பெறாதவர்களும் இருக்காங்க. குடியுரிமை பெறாதவர்களும் அவருடைய குழந்தை அங்கே பிறந்தால் அந்த குழந்தை வந்து அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிடுவாங்க. அது வந்து செல்லாதுன்னு இவர் சொல்லிட்டு இப்போ அப்பீலுக்கு போகிறாரு. ஏற்கனவே நீங்கள் பல தடவை அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த பொசிஷன் என்ன ஆகும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுக்கும் பலன் கொடுக்காது. ஏன்னா முன்னுரிமை சட்டம்ன்றது எப்பயோ காலத்தில் அமைக்கப்பட்டது. அதனால் அவங்க உள்ளே இருக்கக்கூடிய சட்டம் இத்தனை நாள் இத்தனை வருஷம் இருந்துட்டாங்கன்னா ஒரு நீதியாகவே அவங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு விதி ஏற்பட்டிருக்கு. உலக நாடுகள் அத்தனை நாடுகளுமே இந்த சட்டங்கள் இருக்குது. இது உடனே மாற்ற முடியாது. இவர் செயல்பாட்டில் எடுத்துன்னு வரலான்னு திரும்பியும் ஒரு தோல்வியை தான் பார்ப்பார். நம்ம ஏற்கனவே சொன்ன நிறைய தோல்வியை தான் இவர் பார்க்கக்கூடிய நிலைமை. ஏன்னா கிரகங்கள் அவரோட கிரகச்சாரங்கள் இருக்கிறதுனால அப்படின்ற ஒரு வழி இருக்கு. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா 2026 இவருக்கு மேலே கேஸ் வந்துடும். இவர் மேலே பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. சார் ரொம்ப நன்றி சார். இதுவரைக்கும் பல கேள்விகளுக்கு பல விஷயங்களை தெரியாத பல விஷயங்களை புதையல் மாதிரி இந்த அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடம் மூலம் தோன்றி எடுத்து நம்முடைய வியூவர்ஸ்க்கு வழங்கிட்டு இருக்கீங்க சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேரிலும் கோடான கொடியஸ்லையும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவார். வணக்கம்.